வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் மீண்டும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புழல் சிறையிலிருந்து காணொலியில் செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவரது நீதிமன்ற காவலை வரும் 29ஆம் தேதி வரை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் நீட்டித்திருக்கிறது. செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை மேலும் நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவரிடம் தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அவருக்கு 15 முறை நீதிமன்ற காவல் என்பது நீட்டிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது மீண்டும் 16வது முறையாக அவருக்கு நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி அவருக்கு வரும் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. புழல் சிறையில் இருந்து காணொலியில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டார். வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.